ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் பாருங்கள். 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்களில் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாளில் பின்னும்னு கேட்குறாங்க. இது நம்ம நார்மலாக யோசிச்சோம்னாலே ஆன்சர் சொல்லிடலாம் 9 நாட்கள்னு. ஏன்னா 9 சிலந்தி 9 வலையை 9 நாட்கள், ஒவ்வொரு சிலந்தியும் ஒரு வலையை 9 நாளில் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 9 நாட்களில் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நார்மலாக யோசிச்சாலே 9 நாட்கள்னு போட்டலாம். இப்போ நம்ம போட்டு பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள், எப்படி போடணும்னா சிலந்தி வலை நாட்கள், ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 9 சிலந்தி 9 வலையை 9 நாட்களில் செய்யும். இப்போ ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாளில் செய்யும்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம இப்பவுமே எப்படி எழுதணும்னா, இங்கே இந்த எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் ஈக்குவல் டு அதுக்கு நேர் மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும், ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த சென்ட்ரல் இருக்கிறத வந்து மறைச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா 9 சிலந்தி இருக்குதுன்னா அது வந்து ஒரு சிலந்தியாக குறையுது. இப்போது குறையுதுங்களா? 9 அப்போ ஆட்கள் குறையும் போது என்னாகும்? நாட்கள் அதிகரிக்கும், ஓகேங்களா? இந்த இது தெரியும்ல, ஆட்கள் குறையும் போது நாட்கள் அதிகரிக்கும். இப்போது ரெண்டு எதிர்மாறலாக இருக்கிறதுனால இங்கே நம்ம அதை என்ன பண்ணணும்? எதிர்மாறலில் இருந்துச்சுன்னா அப்படியே எழுதிக்கணும், 9/1 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு இதை மட்டும் பாருங்கள். வலைகளின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுது அப்படின்னா இங்கே என்ன ஆகுது? வலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்குது. வலைகளின் எண்ணிக்கை இங்கே வந்து 9 வலை, ஒரு வலையாக குறையுது அப்படின்னா நாட்களின் எண்ணிக்கை என்ன ஆகு? குறையும். அப்போ இது ரெண்டும் என்னவா இருக்குது? நேர்மாறலாக இருக்குது. நேர்மாறலாக இருக்கிறதுனால நம்ம தலைகீழாக எழுதிக்கணும், 1/9 எழுதிக்கணும். இவ்வளோதான் நம்ம எழுதுறது. இப்போ நம்ம கேன்சல் பண்ணி பாருங்கள். இந்த இதுவும் கேன்சல் ஆயிரும், இந்த 9ம் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ்ன்னு இருக்கும் 9ங்கிறது தான் ஆன்சர். ஒரு சிலந்தி ஒரு வலையை 9 நாட்களில் செய்யும். இதுதான் ஆன்சர், ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.